இந்துக்கள் இல்லந்தோறும் கூட்டு பிரார்த்தனை நடத்தப்பட வேண்டுமென மஇகா தேசிய துணைத் தலைவர் டத்தோஸ்ரீ எம் சரவணன் அழைப்பு விடுத்துள்ளார். ஆரம்ப காலங்களில் கூட்டு பிரார்த்தனைகள் பரவலாக நடைபெற்றன. ஆனால் பிற்காலத்தில் அது மெல்ல மறைந்ததால் இந்து சமயத்தின் மகத்துவம் பலருக்கு தெரியவில்லை என்றார் அவர். மீண்டும் இந்த கூட்டு பிரார்த்தனை கலாச்சாரத்தை கொண்டு வருவதன் மூலம் இந்து மதத்தையும் ஆலயங்களையும் அவமதிப்போரின் கொட்டத்தை அடக்க முடியும் என அவர் சொன்னார். நாம் வாழும் காலத்திலேயே தேவாரம் திருமுறை ஓதினால்தான் வீட்டுக்கும் நமக்கும் நன்மை என புக்கே டாமன்சராவில் உள்ள தனது இல்லத்தில் நடத்திய கூட்டு பிரார்த்தனைக்கு பிறகு சரவணன் பேசினார். இன்றைக்கு நம்முடைய சமயம், குறிப்பாக சைவ சமயம், மேன்மைகோள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் என்று நம்முடைய சமயத்துடைய பெருமை புகழும் பரவுவதற்கு கடந்த காலங்களைப் போல ஒவ்வொருடைய இல்லங்களிலும் கூட்டு பிரார்த்தனை தொடரப்பட வேண்டும். கடந்த காலங்களில் எல்லா வீடுகளிலும் திருமுறை ஓதப்பட்டது, எல்லா வீடுகளிலும் சிவபுராணம் முற்றோதல் நடந்தது. இன்றைக்கு அவையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மறைந்து போகின்ற காலத்தில் பல மூட நம்பிக்கைகள் நம்முடைய வீட்டுக்குள்ளே புகுந்து கொண்டிருக்கின்றன. கடந்த காலத்தில் திருமுறை பாடியதால் வீடு பெருமை அடைந்தது. ஆனால் இப்பொழுது மூட நம்பிக்கையின் வாயிலாக தண்ணி தெளிப்பதும் மற்ற பொருட்களெல்லாம் வீட்டுக்குள் கொண்டு வருகின்ற ஒரு நிலைமை உருவாகி இருக்கின்றது. இவை மாற வேண்டும் என்றால் ஒவ்வொரு இல்லங்களிலும் இது போன்ற திருமுறை ஓதுதல் நடைபெற வேண்டும். அதன் வாயிலாகத்தான் நம்முடைய சமயம் பரவ வேண்டும். ஒவ்வொரு இந்துக்களும் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், நாம் வாழும் பொழுது நம்முடைய வீடுகளில் தேவாரம் பாடப்பட வேண்டும். நாம் வாழும் பொழுது நம்முடைய வீடுகளிலே சிவபுராணம் ஓதப்பட வேண்டும். சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை என் முந்தை வினை முழுதும் ஓய உரைப்பன் யான் என்று நாம் வாழும் பொழுது சொல்லப்பட வேண்டிய வார்த்தையை இறந்த பின் சொல்லுகின்ற சூழ்நிலைக்கு நாம் கொண்டு செல்லக்கூடாது. நம்முடைய வாழும் காலங்களில் நம்முடைய வீடுகள் திருமுறை ஓதினால்தான் அந்த வீட்டிற்கும் நன்மை, நமக்கும் நன்மை. கூட்டு பிரார்த்தனைகள் இல்லங்களில் ஒழிக்க வேண்டும், மூட நம்பிக்கைகள் நீக்கப்பட வேண்டும் என்றும் வலியுறுத்திய சரவணன் இந்து அமைப்புகளும் இதனை முன்னெடுக்க வேண்டுமென அழைப்பு விடுத்துள்ளார். அந்த வகையிலே இந்த நாட்டில் இருக்கின்ற ஒவ்வொரு இந்துக்களும் உங்களுடைய சக்திக்கேற்ப ஆங்காங்கே கூட்டு பிரார்த்தனைகள் தொடங்குங்கள். இல்லங்களில் குறிப்பாக மலேசிய இந்து சங்கம், இந்து தர்ம மாமன்றம் மற்றும் நட்பணி கழகங்கள் எல்லாம் உங்களுடைய சக்திக்கேற்ப இந்த திருமுறை முற்றோதுதல் அல்லது கூட்டு பிரார்த்தனைகளை வீடுகள் நடத்தக்கூடிய முயற்சியை மேற்கொள்ள வேண்டும். இவ்வாறு செய்தால்தான் நம்மை பற்றி குறைகின்றவர்கள், நம்முடைய சமயத்தை புரிந்து கொள்ளாமல் மதம் மாறி போய்விட்டு இன்றைக்கு நம்மை குறை சொல்லிக் கொண்டிருப்பவர்களுடைய கொட்டத்தை நாம் நடக்க முடியும். அவர்களிடம் சென்று நாம் வாதம் செய்வதோ அல்லது அவருடன் சென்று போரிடுவதோ எந்த வகையிலும் பயன் தராது. ஏனால் இங்கே நிலைமை பிள்ளையையும் கிள்ளிவிட்டு தொட்டிலையும் மாட்டிக்கொண்டிருக்கின்ற காலகட்டத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கோம். ஆகவே இது போன்ற தேவையற்ற விஷயங்கள் தலையிடுவதை தவிர்த்துவிட்டு கூட்டு பிரார்த்தனைகளை ஒவ்வொரு இந்துக்களும் தொடர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். இனி வரும் காலங்களில் இது போன்ற பிரச்சனைகள் நடக்காமல் இருக்க அரசாங்கம் என்ன செய்ய வேண்டும் என்ற பரிந்துரையையும் அவர் முன்வைத்தார். தாப்பா நாடாளுமன்ற உறுப்பினருமான சரவணன் வீட்டில் நடைபெற்ற இந்த கூட்டு பிரார்த்தனைகள் உறவினர்கள், சுற்றத்தார், நண்பர்கள் என 50க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். எல்லா நோய்களுக்கு முக்கிய காரணம் ரத்த ஓட்டம் சரியா இல்லாததுங்க. குறிப்பா தலைவலி, உடம்பு வலி, உடல் மறுத்து போறது, வசதியா இருக்கிறது, மூச்சு திணறல் மற்றும் பல. இத நீங்க இப்படியே விட்டுட்டீங்கன்னா ரத்த கொதிப்பு, இனிப்பு நீர், இருதய சம்பந்தப்பட்ட நோய் மற்றும் பல நோயெல்லாம் வர ஆரம்பிக்கும். டென்ஷன் ரத்த ஓட்டத்தை சீராக்கிடும். இது நவீன முறையில தயாரிக்கப்பட்டது. ஆண்டுகளா மலேசியால பயன்படுத்துறாங்க. டெஸ்லி, உங்கள் ஆரோக்கியத்தின் நண்பன்.